பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். எமது இந்த பிரதேசத்தில் 32 வருட காலங்கள் பழைமை வாய்ந்த ஒரு பாலர் பாட பாடசாலையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சமாதான பாலர் பாடசாலையில் உங்கள் பிள்ளைகளை கல்வி கற்க விட்டுவிட்டு அவர்கள் இன்று இந்த நிகழ்வில் எவ்வாறு அவர்களது நிகழ்வுகள் இருக்கின்றது என்பதை பார்வையிட வந்திருக்கின்ற, இந்த கொட்டும் மழையிலும் வந்து காத்து கொண்டிருக்கின்ற பெற்றார்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு, இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக இன்று கிழக்கு மாகாணத்தில் நிறைய இடங்களில் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வேளையில் இங்கே மீது கிழக்கு மாகாணத்தின் ப்ரீ ஸ்கூலின் தவிசாளராக இருந்து கொண்டிருக்கின்ற எம்ஏ அமீனுddin சார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார் என்பது நாங்கள் மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம். அதற்காக இந்த முன்பள்ளி ஆசிரியை ஹிஜ்ரா அவர்கள் மிகவும் அவரை அன்போடு அரவணைத்து அழைத்திருக்கின்றார் என்பதுதான் இங்கே நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவர்களையும் இவ்விழாவுக்கு வருகை தந்தமைக்காக நான் வரவேற்றுக் கொண்டு, அவர்களோடு அட்டாளச்சேனை ஜலால்டீன் வித்யாலய அதிபராக இருந்து கொண்டிருக்கிற நிசார் சார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நான் இவ்விடத்தில் விழித்து வரவேற்றுக் கொண்டு, அடுத்ததாக லக்ஷ்ம மீடியா அமைப்பின் தலைவராக இருந்து கொண்டிருக்கிற முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் எனது நண்பர் ஏஎல் அன்சார் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு, டாக்டர் சர்ஃபா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு ஒரு சில விடயங்களை இவ்விடத்தில் பேசிவிட்டு அமரலாம் என்று நினைக்கின்றேன். இங்கே முப்பெரு விழாவாக இந்த விழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் அறிந்த விடயமாக இருக்கின்றது. புதிய மாணவர்களை வரவேற்கின்றதும், பழைய மாணவர்கள் விடைபெற்று செல்கின்றதும், அவர்களுக்கான பட்டமளிப்பு விழாக்களும் என்று பல நிகழ்வுகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சந்தோஷமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனது பிரதேசத்தில் நான் முதல் பாடசாலையாக கற்ற எனது இந்த பாடசாலையில் உங்கள் முன் நின்று நான் ஒரு சில விடயங்களை பேசுவதில் இங்கே தெரிகின்ற சகல முகங்களும் என்னை அண்டிய, என்னை பார்த்த, என்னை தெரிஞ்சவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே சந்தோஷமான ஒரு தருணத்தை எனக்கு இந்த பாடசாலை அதிபர் ஹிஜ்ரா அவர்கள் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார். அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த விழாவை அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார் எனது நண்பர் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் உத்தியோகத்தர் ரிம்சான் அவர்கள். அவர்களை நினைவு கூர்ந்து உங்களுக்காக இந்த இடத்தில் பேசக்கூடிய ஒரு சில விடயங்களை நான் பேசிவிட்டு அமரலாம் என்று நினைக்கிறேன். இன்று எமது கையில் இருக்கின்ற இந்த குழந்தைகள் எதிர்கால தலைவர்களாக வர வேண்டியவர்கள். இவர்கள் இன்று மண்ணில் பிறக்கும் சகல குழந்தைகளும் நல்லவர்களாத்தான் பிறக்கின்றார்கள். அவர்கள் தீயவராவதும் நல்லவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று இருக்கின்ற அந்த அடிப்படையில் எல்லா பிள்ளைகளும் நல்லவர்களாக வராமல் இருப்பதற்கு யார் காரணம்? ஒவ்வொரு பிள்ளையின் படிப்பிலும் 4 விடயங்கள் தாக்கம் செலுத்தும். ஒன்று பெற்றார்கள், அடுத்தது அந்த பிள்ளைகள், அதன் ஆசிரியர்கள், அதன் சுற்றுச்சூழல். இந்த 4 விடயங்களும் சரியாக இருந்ததென்றால் அந்த பிள்ளை சரியாக வந்து சேரும். அந்த வகையிலே நீங்கள் 1 வருட காலமாக உங்களது பிள்ளைகளை இந்த பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு இன்றைக்கு அறுவடையை எதிர்பார்த்து இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்குள்ளே ஒரு மனப்பூரிப்பொண்டு ஏற்பட்டதை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். உங்களது வீடுகளில் உங்களது குழந்தைகள் இவ்வாறாக இல்லாமல் இங்கே அந்த பிள்ளைகளின் திறமைகளை உங்களால் கண்கூடாக பார்க்கக்கூடியவாறு இருந்தது. நீங்கள் பார்த்த குழந்தைகள், உங்களது குழந்தைகள், உங்களோடு சண்டையிட்ட குழந்தைகள், உங்களோடு விளையாடிய குழந்தைகள் தான். ஆனால் அவர்களின் திறமைகள் இங்கிருந்து வெளியெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த ப்ரீ ஸ்கூல்கள் ஒரு புடம்போடுகின்ற இடமாக இருக்கின்றது. எனவே உங்கள் குழந்தைகளுக்காக நீங்க கல்வி கற்க அனுப்பியிருக்கின்ற இந்த பாடசாலைகள் தரமானவையாக இருக்கின்ற போது உங்களது குழந்தைகள் தரமானவர்களாக வெளியே வருவார்கள். சிறு பிள்ளைகள் எமது கைகளில் இருக்கின்ற களிமண்களுக்கு சமனானவர்கள். நாங்கள் அந்த மண்ணை கையில் எடுத்துக்கொண்டு பானையாக வர வேண்டும் என்று பிசைந்தோமானால் அது பானையாக வரும். சட்டியாக வர வேண்டும் என்று பிசைந்தோமானால் அது சட்டியாக வரும். எனவே நாங்கள் எதை அதற்கு கொடுக்கின்றோமோ அதுதான் திருப்பி வரும்.
எனவே நம்ம வீடுகளில் அந்த குழந்தைகளை டேய் மகன் இங்க வாடா என்று கூப்பிட்டா பிள்ளை அடுத்த கட்டம் டேய் மாமா வா என்றுதான் கூப்பிடும். நாங்கள் அழகாக அன்பாக குற்றம் செய்தாலும் குறை செய்தாலும் அந்த குழந்தையை அன்பாக மகன் வாங்க என்று கூப்பிடுகிற போது மகன் பாப்பான் அம்மா வாங்க என்று கூப்பிட பழகுவான். சின்ன ஒரு பொறிமுறை. இந்த விஷயத்துல நீங்க தாய்மார் மிகவும் கவனிப்பாக இருக்க வேண்டும். ஒரு பிள்ளை கெட்டுப்போனால் தகப்பனுக்கு ஏசுவார்கள். ஆனால் நான் இவ்விடத்தில் அதை மறுக்கிறேன். ஏனென்றால் தாய்க்குத்தான் அதில் 100% கவனம் இருக்க வேண்டும். தகப்பன் காலையிலிருந்து தொழிலுக்கு போய் விடுவார். அவர் வெறும் வரைக்கும் அந்த பிள்ளையை கண்காணிப்பில் வைத்துக் இருக்க வேண்டியது ஒரு தாய். அந்த தாய் செய்ய வேண்டியது ஒரு குறுகிய விஷயம்தான். என்றென்றால் ஒரு டைம் டேபிள். அந்த குழந்தை காலையில் பாடசாலைக்கு போகுது, பின்னரம் வீட்டுக்கு வருது, டியூஷனுக்கு போகுது, 6 மணி ஆனா வீட்டுக்கு வர வேண்டும். நேற்று 3 நாள் ஒரு பொடியன், சொந்தக்கார பொடியன், சின்ன வயசு, அங்க நிற்கிறான். அந்த பீச்சில் இருக்கிற அந்த பார்க் வளவுக்குள்ள விளையாடிக்கு நிற்கிறான். இரவு 7:30 மணி. அப்ப நான் கேட்டேன், நீ ஏன் இவ்விடத்தில் நிற்கிறாய்? உன்னோட வயசு என்ன? நீ உம்மாட்ட சொன்னியாண்டு கிடது. உம்மாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன்னா 9 மணிக்கு தான் வாரன்றியான். அந்நேரம் நீங்க பாப்பீங்க, நம்மட தாய்மார் 6 மணிக்கு நீங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதை செய்யுங்க. நீங்க ஒரு 6 மணிக்கு நம்மட குழந்தை நம்மட வீட்டுக்கு வந்துடணும். அதுக்கு பிறகு அந்த குழந்தை கெட்டு போகாது. அடுத்தது பள்ளி வாயில்களோட தொடர்புகளை ஏற்படுத்துங்க. அந்த பிள்ளைகள் சிறப்பாக வளர்ந்து வரும். எனவே இந்த தாய்மார்கள் நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு காலையில உணவு ஊட்டி சாமான் செய்து அனுப்பி ஆட்டோ பிடிச்சி ஏற்றி இறக்கினதுக்கான அறுவடை இங்க கண்டுகொண்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதை நீங்க தொடர்ச்சியாக செய்து வருகின்ற போது அந்த பிள்ளைகள் உங்களோட அண்டி ஒரு நல்ல உயர் தரத்துக்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்த இந்த குழந்தைகளுக்காக நீங்கள் வீட்டில் சில விடயங்களை செய்து வைக்க வேண்டும். என்விரான்மெண்டல் என்று சொல்லி, அதாவது பாடசாலை விட்டு வீட்டுக்கு வருகின்ற போது, பாடசாலை கலைந்த வீட்டு ஒன்றுக்குள் நாங்கள் நுழைகின்ற போது பார்த்தால் தெரியும், சேட்டக்களத்தி ஒரு இடத்தில் எறிந்து கிடக்கும், ஷூ ஒரு இடத்துல எறிந்து கிடக்கும், பேக் ஒரு இடத்துல எறிந்து கிடக்கும். இது பிள்ளையின் தவறா பெற்றாரின் தவறா? நமது தவறு. நாங்கள் அந்த பிள்ளை வீட்டுக்கு வருகின்ற வழியில் அந்த ஷூவை கலத்தி வைக்கிறதுக்கான ஒரு இடம், அதை அதற்கு காட்டி கொடுக்க வேண்டும். பின்னர் அப்படியே போய் அந்த ஷர்ட்டை கலத்து கொழுவுறது, அந்த பேக் ஸ்கூல் பேக்கை வைக்கிற விடம் என்று சொல்லி சின்ன சின்ன என்விரான்மெண்டல் அந்த உட்கட்டமைப்பு வீட்டிலே ஏற்பாடு செய்து கொடுக்கிறது. அடுத்த சில வீடுகளில் பார்த்தோமானால் படிக்கிறதுக்கான எந்த அடிப்படை வசதியும் அந்த பிள்ளைகளுக்கு இருக்காது. ஆனா டிவி பார்க்கறதுக்கு அழகா சோபா செட் போட்டு இருக்கும், அதுக்கு முன்ன டிவி இருக்கும். அப்ப குழந்தையானாலும் சரி நாமளானாலும் சரி வேலை வடையில முடிச்சிட்டு வந்து போய் அந்த சோபாவில் இருக்கக்குள்ள அங்க முன்னுக்கு தெரிறது டிவி. அப்ப நாம டிவியை தான் பார்ப்போம். அப்ப எப்படி அதுக்கு கூட வந்து நம்ம பிள்ளை நமக்கு கூட இருந்தா அந்த டிவியை நமக்கு கூட இருந்து பார்க்கும். அப்ப அந்த பிள்ளை எப்படி நல்லா வரும்? ஆகவே நாம நம்மட வீட்டுல என்ன செஞ்சு கொடுக்கணும்னா, அந்த பிள்ளை வந்து கிளத்தி விட்டு இருக்கிறதுக்கான ஒரு கதிரையை போட்டு அதுல புக் ரெக்குகளை அடிச்சு வச்சோம்டா அந்த பிள்ளை அதுல இருந்துட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கும். ஒரு ஒயிட் போர்ட் அடிச்சு வச்சோம்டா அதுல படாகும். அப்ப அந்த அதுகளை நாம சின்ன சின்ன விஷயங்களை செய்து கொடுக்கிறேன். அதை விடுத்து போட்டு அவட புள்ள படிச்சு பாஸ் ஆயிட்டு இவட புள்ள படிச்சு பாஸ் ஆயிட்டு நம்மட புள்ள பாஸ் ஆகல என்று சொன்னா அது நம்மட பிரச்சனை. இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் சமமான பிரைன் தான் இருக்கு, சமமான மூளை தான் இருக்கு. அதை புடம் போடுறது உங்களோட கையில் இருக்கு. இதுல கூடிய அளவான நேரங்களை ஆசிரியர்கள் செலவழிக்கிறார்கள். உங்களோட வீட்டில் பிறக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு நாளிலும் கூடிய நேரத்தை ஆசிரியர்கள் தான் செலவழிக்கிறார்கள். எனவே அந்த ஆசிரியர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு பிள்ளை குற்றம் செஞ்சா ஒரு ஆசிரியர் அடிச்சா அந்த தாய் தகப்பன் வந்து அந்த பிள்ளைக்குத்தான் ஆசிரியருக்கு முன்னுக்கு வச்சு ஏசுவார்கள். ஆனா இன்றைக்கு அந்த நிலம் அப்படியே மாறி இருக்கு. கத்தியோட வார, வாளோட வார, சுத்தியலோட வார பாடசாலைக்கு ஒரு மௌலவி போய் ஒரு ஆசிரியருக்கு ஏசி இருக்கார். ஆனா அந்த மௌலவிய புள்ளையை எடுத்து நாம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த பிள்ளைக்கும் மௌலவிக்கும் இடையில இருந்து கடத்திய காலத்தையும் அந்த ஆசிரியரோட அந்த பிள்ளை கடத்திய காலத்தையும் பார்க்கும்போது அந்த பிள்ளை அந்த ஆசிரியரோட தான் கூட நேரம் இருந்திருக்கும். அந்த ஆசிரியர் தான் அந்த பிள்ளைக்காக அந்த பிள்ளையின் படிப்புக்காக கூடிய கவனம் எடுத்திருப்பாரு. ஆனா இவர் பெத்த மட்டும்தான். ஆனா ஒரு சிறிய குத்தம் செஞ்சதற்காக அந்த ஆசிரியர் ஏசி விட்டார் என்று கத்தியோடு போகிறார்கள், சுத்தியோடு போகிறார்கள், அந்த சிலர் ஏசுகிறார்கள். ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். ஒரு ஆசிரியர் ஒரு உங்களோட குழந்தைக்கு சும்மா ஏச மாட்டார்.
என்கிறத நாம விளங்க வேண்டும். அவ்வாறு இருந்த காலங்கள் நாங்கள் மீட்டி பார்க்க வேண்டும். எனவே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் நீண்ட நேரங்களை எடுக்க முடியாது. நிறைய பேர் இருக்கின்றார்கள், நிறைய நேரங்கள் கடந்திருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் நாங்கள் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவோம் என்று கூறி இந்த இடத்தில் எனக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வசலாம். நிகழ்வில் உரையாற்றி விடைபெற்றிருக்கின்ற நிகழ்வுடைய கௌரவ அதிதி கல்முனை அமானா தகாஃபுல் லைஃப் PLC நிறுவனத்துடைய பிரான்ச் மேனேஜர் MHM கரீம்பி அவர்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற எமது அல் பஹரியா மகா வித்தியாலயத்துடைய அதிபர், எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய